ஆண்டவர் 70 சீசர்களை 2 பேராக அனுப்புனார். அவங்க போனாங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசுல துரத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்து இயேசுவை சொல்கிறாங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தினால பிசாசு எங்களுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாப்பா நானும் பார்த்தந்தான், நீங்கள் பிசாசை துரத்தும் போது மின்னலை போல் பிசாசு கீழே விழுறன்னு செஞ்சேன், பார்த்தந்தான். ஆகிலும் பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுவதனால நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பேர் இருக்குதில்ல, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருப்பதை குறித்து சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருடைய பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு? நான் எப்போ போய் பார்த்தேன்? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு என் பேர் பரலோகத்தில் எழுதப்படும்? இந்த பேய் ஓடுவதனாலேயோ நோய் குணமாவதுனாலேயோ உங்கள் பேர் எழுதுறது அதில் சந்தோஷப்படக்கூடாது. நம்ம பேர் எங்கே இருக்குன்னு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. சத்தமாக சொல்லுங்க. அதை நினைச்சாவே சந்தோஷம் வரும். நம்ம தங்கமயமான இடத்துக்கு போக போகிறோம். இயேசு ராஜா இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போகணும்னா, சொர்க்கத்துக்கு போகணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பேர் எங்கே எழுதணும்? ஆண்டவர் என்ன சொல்கிற தெரியுமா? இதெல்லாம் அநித்தியமானதுப்பா, தற்காலிகப்பா, நிரந்தரமானது. உங்கள் பேர் எங்கே எழுதியிருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பேர் எங்கே எழுதியிருக்கணும்? பேர் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆபத்து. யுகமாய் நரகத்தில் கடந்து வேதனைப்படணும். அதனால் பரலோகத்தில் நம்ம பேர் எழுதுனா அதை குறித்து என்ன வரணும்? சந்தோஷம் வரும். சரி.